வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மாதம் மாதம் இருக்கோ இல்லையோ அவருக்கு வந்து சம்பளம் வந்துடும், நிம்மதியாக இருக்கலாம். காலையில் 8 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சமூகத்தில் ஒரு ஒரு ஸ்டேபிளான ஆள் அப்படின்றது கிடைக்கும். புதுசாக கற்றுக்கிறது கூட நிறையா வாய்ப்பு கிடைக்கும் வேலையினால இருக்கிறதுல. ஆனால் எல்லா இடத்துலையுமே அது வந்து சரின்னு சொல்ல முடியாது. தொழிலில் வந்து ரொம்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப சுதந்திரமாக நம்ம வாழ முடியும். நம்பர் ஒன், உங்களுடைய கனவுகளை வந்து விரிவாக்கிக்கலாம், இல்லை வேற மாற்றிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இது பண்ணலாம். ரொம்ப நிறைய இடங்களுக்கு நம்ம பயணம் பண்ண முடியும். நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு, நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச நாட்டுக்கு போகலாம், நினச்ச பொருளை நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு பொருளாதார சுதந்திரம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புதிய புதிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் உங்கள் தொழிலில். அப்படி இருக்கவங்க தான் வந்து பெருசாக வர முடியும். புது புது மனிதர்கள், புது பொருட்கள் தயாரிக்கிறது, புது இடங்களுக்கு போகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற நான் மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுனா, கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.